வணக்கங்க. கச்சா எண்ணெய் விலை $73 வரைக்கும் பிரெண்ட் விழுந்துருச்சு. சில மார்க்கெட்ல $70 வரைக்கும் இறங்கிடுச்சு. 14 மாசத்துல இவ்வளோ தூரம் விலை இறங்கினதே கிடையாது. அப்போ நம்ம பெட்ரோல், டீசல் விலையும், சமையல் எரிவாயு விலையும் இறங்கிடணும். ஏன்னா நம்மகிட்ட சொன்னது கச்சா எண்ணெய் விலை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நாங்கள் ஏற்றி வச்சுருக்கிறோன்னு. போன 2 வாட்டி எலெக்ஷன் போது தான் ரேட்டு குறைச்சாங்க. ஒரு பை எலெக்ஷனில் தோற்றும்போது ₹1, அப்புறம் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ₹2 குறைச்சாங்க. இப்போ 2 மாநிலத்தில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரேட்டு குறைப்பாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அந்த சமயத்தில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற இடத்துல கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு. இதனால் பெயிண்ட் கம்பெனி ஷேரெல்லாம் ஏறி இருக்குது. இது இன்னும் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் இறங்குது? இந்தியாவும் சைனாவும் தான் இருக்கிறதுலே பெருசாக கச்சா எண்ணெயோட கன்சியூமர். சைனாவில் எக்கனாமிக் க்ரோத்து ஒரு 6 மாதமாகவே இல்லை. அதனால் மக்கள் பெட்ரோலும் டீசலும் கன்சியூம் பண்ணுறது குறைச்சிட்டாங்க. அதனால் க்ரோத்து விடுங்க, ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே இருக்குது. பெட்ரோல் விலை டீசலும் பெட்ரோலும் கன்சம்ஷன் ஜப்பான்லேயும் சைனாலேயும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் முன்னாடி ஃபாஸ்ட் லெவலில் க்ரோ ஆகிட்டு இருந்தது. இந்த சர்க்கார் ரேட்டெல்லாம் பயங்கரமாக ஏற்றினதில் கன்சம்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போதைக்கு ஏறாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு நஷ்டம்னு இந்த அரப் நேஷன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓபெக் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்னு. அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதை 2 மாதத்துக்கு தள்ளி போட்டாங்க. இன்னும் ப்ரொடக்ஷனை குறைக்கலாமான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி விலை குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதனால் மக்களுக்கு ₹2 ₹3 குறைக்க முடியும். எரிவாயு சிலிண்டர் விலை ₹1000 மேலே விற்கிறத ஒரு ₹100-200 நிச்சயமாக மனசு இருந்தால் குறைக்கலாம். கேள்வி மனசு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான். இந்த கேள்வி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். இன்னும் ஆல்மோஸ்ட் ₹100 மேலே பெட்ரோலும் டீசலும் நீங்கள் 1 லிட்டரில் போடுறதுல ₹50 மேலே வரியில் இருக்குது. இதில் முக்கால்வாசி வரி செஸ்ஸுங்கிற பேரில் வாங்கப்படுது. அந்த செஸ்ஸுங்கிறது வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுது. நாங்கள் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த மழையில் பிரிட்ஜு ரோடெல்லாம் என்ன கதியாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் சாகர் மாலா அப்படின்னு போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் டெவலப் பண்ணுறோங்கிறாங்க. எதை டெவலப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. போர்ட்டெல்லாம் தனியார் மயமாக தான் ஆகிட்டுருக்கு. ஆக மொத்தம் விலையை குறைச்சா நம்மளுக்கு நல்லது. சிஏஜி என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீமுக்காக நீங்கள் செஸ்ஸை வாங்குறீங்களோ அந்த ஸ்கீமில் பணத்தை செலவு பண்ணாமல் மற்ற இடத்துல தான் பணத்தை செலவு பண்ணுறீங்கிறதையும் சுற்றி காட்டியிருக்கிறாங்க. இதில் இன்னும் என்ன எனக்கு வருத்தமாக இருக்குன்னா, இப்போ இந்த கச்சா எண்ணெய் விலை இறங்குற சமயத்தில் கமர்ஷியல் யூஸுக்கு கொடுக்குற எல்பிஜி சிலிண்டர் விலையை ஏற்றிருக்கீங்க. கமர்ஷியல் யூஸ்னால் பெருசாக இப்போ தாஜ் ஹோட்டலோ இல்லை ஐடிசி ஹோட்டலோ வாங்கிறது இல்லை. நம்ம சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு டிஃபன் கடை விற்கிறாங்களே, அவங்க வாங்கிறது தான் கமர்ஷியல் சிலிண்டர். அந்த விலையை ₹100 ஏற்றி ₹1600 மேலே சப்ளை பண்ணுறீங்க. அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கஸ்டமருக்கு விற்கிற விலையை ஏற்றுவாங்க, விலைவாசி ஏறும். இது மாதிரி சிலிண்டர் வாங்கி பண்ணுறவங்க ஏழைங்களுக்கும் லோவர் மிடில் கிளாஸுக்கும் தான் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க டெஃபினட்டாக ரேட்டை ஏற்றிடுவாங்க, மக்களுக்கு விலைவாசி ஏறும். இது மாதிரி சமயத்தில் நீங்கள் டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைச்சிங்கன்னா எல்லாருக்குமே விலைவாசி குறைஞ்சிரும். ஊபர் வண்டி ஓட்டுறவங்க, ஓலா ஓட்டுறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, ₹70-100 பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ இல்லை டெல்லியில் கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் விலை ரொம்ப ஏறினது போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வாடகை ஏறலை. ஏன்னா நிறைய காரோட இந்த கார் எண்ணிக்கை நிறைய ஆனதுனால எங்களுக்கு ரேட்டை ஏற்றலை. ரேட்டை ஏற்றிருந்தால் யாரும் காரை ஹையர் பண்ண மாட்டாங்கன்னு அம்சங்களை ஏற்றலை. அதனால் நாங்கள் 18 மணி நேரம் கார் ஓட்டினாலும் எங்களுக்கு பெருசாக சம்பாத்தியம் இல்லை அப்படிங்கிறத பல இடத்துல சொல்லியிருக்காங்க. யூனியனும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்கன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே லாபமாக இருக்கும். இந்த விலையெல்லாம் ஏறுறதுக்கு முன்னாடி 2018 இந்த ரவுண்டு விலை ஏறுறதுக்கு முன்னாடி
ஒரு மோட்டார் சைக்கிளில் ஃபுல்லாக நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டிங்கன்னா 900 ரூபா இருந்தது. இன்றைக்கி 1500 ஆகிடுச்சு. 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆள் போட்டான்னா ஒரு நாளைக்கு 200 வித்தியாசம் வரும். இந்த 100 200 நீங்கள் குறைச்சதுனால அவங்க பணத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போக போகிறதில்ல, அந்த பணத்தை செலவு தான் பண்ண போகிறாங்க. அந்த பணத்தை செலவு பண்ணுறதுனால லோக்கல் எக்கானமி தான் டெவலப் ஆகும். இப்போ என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் செக்டர் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் கச்சா எண்ணெய் விலை ஹையாக இருந்தபோது இதே ரேட்டில் கொடுத்ததுனால அவங்களுக்கு நஷ்டமாயிடுச்சான். அது எப்படி நஷ்டங்கிறது வரைக்கும் தெளிவாக கணக்கே சொல்லலை. நஷ்டம் ஆனதுனால இப்போ கம்மியாக இருக்கிறச்சா ஜாஸ்தி வேலையில் வச்சு இதை வந்து ரிக்கவர் பண்ணுறாங்க, காஸ்ட்டை ரிக்கவர் பண்ணுறாங்கன்னு அவங்க கிளைமு. எனக்கு என்ன கேள்வினா, ரஷ்யாட்டேருந்து சீப்பாக க்ரூடு வாங்கினீங்க 4 மாதத்துக்கு, அவங்க பணம் இன்றைக்கும் வாஸ்த்ரோ அக்கௌண்ட்டுங்கிறதுல 3000 கோடி மீதி இருக்குதுன்னு பல பிங்க் பேப்பரில் செய்திகள் வந்திருக்கு. அப்போ ரஷ்யாவிலேருந்து சீப்பாக ஆயில் வாங்கினதில் யாருக்கு பலன்? குஜராத்தில் இருக்கிற பெரிய ஒரு ரிஃபைனரி கம்பெனிக்கு தான் பலன். அவங்க தான் சீப்பாக ரஷ்யா ஆயிலை வாங்கி ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு விற்று பல 100 கோடி ரூபா சம்பாதிச்சாங்களே தவிர, நீங்கள் ரஷ்யாவோட டீல் பேசி சீப்பாக வாங்கின கச்சா எண்ணெய்னால இந்தியன் சாமானியனுக்கு ஒரு லாபமும் கிடையாது. சரி, இப்போ தான் நீங்கள் விலைவாசி குறையும் போது நீங்கள் இந்த சீப்பாக கொடுத்தீங்கன்னா, ஒரு 3 ரூபா 4 ரூபா குறைச்சிங்கன்னா, இப்போ விலைவாசியும் இல்லை, ஐடி கம்பெனிலையும் ஆள் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லா சமயத்துலேயும் ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டில் 300 400 கை மிஞ்சித்துனா அவங்க பணம் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி தலையில் கட்டணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் போடாத ரோடுக்கும் கட்டாத போர்ட்டுக்கும் செஸ்ஸுங்கிற பேரில் வாங்கிறத நீங்கள் குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் செஸ்ஸை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற வரியும் குறைஞ்சிரும். ஏன்னா அது ஆட் வலோரம் ரேட்டு. இதெல்லாம் குறைஞ்சிதுன்னா 5லேருந்து 6 ரூபா வரைக்கும் ஒரு லிட்டரில் பெட்ரோலில் குறைக்கலாம். இப்போது டீசல்லையும் 5லேருந்து 6 ரூபா குறைக்கலாம். சிலிண்டரில் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபா 150 ரூபா குறைக்க முடியும். இதை குறைச்சிங்கன்னா சாமானியனுக்கு தான் நல்லது. சாமானியன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறைக்கலாம். அப்படியே ஏதாவது ஷார்ட்டேஜ் இருந்தால் கூட நீங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்குற வரி சலுகையிலேருந்து கொஞ்சம் ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணலாம். மக்கள் வந்து வேலை இல்லாத திண்டாட்டத்துலேயும் விலைவாசி ஏற்றத்துலேயும் திண்டாடுற சமயத்தில் தான் இது மாதிரி டிஸ்கவுண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். 2015 டீசலை டீகண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. மன்மோகன் சிங் காலத்துலேயே பெட்ரோலை டீகண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்போது மார்க்கெட் லிங்க்டு ப்ரைஸஸ்னால் பெட்ரோலும் மார்க்கெட் லிங்க்டு, டீசலும் மார்க்கெட் லிங்க்டு, எல்பிஜி சிலிண்டரும் மார்க்கெட் லிங்க்டுனா அப்போது 14 மாதத்துக்கு அளவுக்கு விலை குறையும் போது நம்ம ஊரில் ஏன் டீசல், பெட்ரோல், எல்பிஜி சிலிண்டர் விலை ஏன் குறையலை? கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏன் ஏறி இருக்குது? ஏன் ஏழைங்க சாப்பிட்ற இடத்துல விலையை ஏற்றுறீங்க? இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.